want to say something, but before that, watch this. So I could see that என்னம்மா எல்லா கட்சியும் போடுற அப்படின்னு கேட்கலாம். பட் எல்லாருமே வந்து காப்பி தான் அடிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் கட்சிஸில் ஒருத்தரும் ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எல்லாத்துக்கும் முன்னாடி ஏசு சுவாமி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் என் பாவம் தொடர்ந்துட்டே வருது, அதுக்கு ஒரு பரிகாரமே இல்லை, என்னை சாபம் தொடர்ந்துட்டே வருது, அதுக்கும் ஒரு பரிகாரம் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் வரமாட்டேங்குது, நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல, இல்லை என்னோட பேரண்ட்ஸ் அப்படி செஞ்சுட்டாங்க போல அப்படின்னு ஒரு தடவையும் மனசு குத்திக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை சொல்கிறார், இட் இஸ் ஃபினிஷ்ட். ஆமாம், அந்த சிலுவையில் அன்னைக்கு அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிலுவையில் எல்லா சாபத்தையும், எல்லா பாவத்தையும், எல்லா சுகவீனத்தையும் அந்த சிலுவையில் சுமந்து நமக்காக அதில் வெற்றி சிறந்து நமக்கு கொடுத்துட்டாரு. He has finished all the things for us. You want healing? God is having that healing through Jesus Christ. யூ வாண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் டு கம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எப்போ தெரியுமா? நான் ஏசுப்பாவை தொடரும் போது. அதனால் இன்னைக்கு உங்களோட சிலுவை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு தூக்கவே முடியல, என் பாரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன் அப்படின்னு இயேசு சுவாமி சொல்லியிருக்காரு. ஸோ டோன்ட் வரி அபவுட் ஆல் த கர்சஸ், சின்ஸ் ஆர் ஃபேமிலி கர்சஸ் தட் யூ திங்க் தட் ஆர் ஃபாலோயிங் யூ. இனி நன்மையும் கிருபையும் தான் அவங்களை தொடரும். ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காரு, இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிஞ்சது. உங்க பாவம், உங்க சாபம், உங்களோட மீறுதல் எல்லாம் முடிஞ்சது. அவர் இடத்துல போய் ஏசு சுவாமி என்னை காப்பாத்துங்க, என்னை ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொன்னா மாத்திரம் போதும். God is there, you can access that forgiveness and நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். So let's sing a song. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds my future, and life is worth the living just because he lives. Because he lives, I can face tomorrow. அவர் ஜீவிப்பதால் நான் இன்னும் சந்தோஷமா உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். So may God bless you. உங்க சாபம் பாவம் எல்லாம் முடிஞ்சது.